பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற பரலோகத்தின் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்தரிக்கின்றோம். இந்த நாளிலே எங்களை பாதுகாத்து எங்களுக்கு தேவையான உணவு, எங்களுக்கு உடுப்பு, எங்களுக்கு தேவையான பூமிக்குரிய தேவையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. இந்த நாளிலே பிதாவே, எங்களுக்கு தேவையான நன்மையும் குணமாக ஆவிக்குரிய வார்த்தைகளை கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் வளர வேண்டும் என்றும் பிதாவே, அதில் வேரூன்றி நிலைத்திருக்கணும் பிதாவே. உங்களுடைய தயவிலே நாங்கள் வாழணும், உங்களுடைய இரக்கத்திலே நாங்கள் வாழணும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிதாவாகிய தேவனே, நீங்கள் தாமே எங்களுக்கு இன்னும் அதிகமாக நாங்கள் அழைப்பித்த அந்த காரியங்களிலே பாத்திரவானாக நீதி உள்ள காரியங்களோடு பிதாவை மேலான நோக்கத்தை நாங்கள் அறிந்து பிதாவை அதை உணர்ந்து கொள்வதற்கு ஏற்றவாறு எங்களுக்கு உதவி செய்யும் பிதாவே. இந்த நாளிலே கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளுடைய ஆசீர்வதியும் தேவையான நன்மை அவங்களுக்கு கூடும். தொடக்கத்திலிருந்து முடிவரை நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை ஆசீர்வதியும். இரக்கமுள்ள தேவனே, இந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடும். பிதாவாக தேவனே, அவங்க மகிமைப்படுத்த உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாமே எங்கள் அப்பா அம்மாவையும் சகோதரர்களையும் ஒவ்வொருவருக்கும் தேவையான நன்மையை கொடும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் எங்களை பாதுகாத்து அவங்களுக்கு தேவையான உங்கள் நன்மையும் ஊழியத்தையும் செய்ய உதவி செய்யும். பிதாவே, சோதனையிலிருந்து எங்களை காத்துக்கொள்ளும். இரக்கமுள்ள தேவனே, ஆவிக்குரிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய இரக்கமானால் அவங்களை பாதுகாத்து கொள்ளும். உங்களுடைய தயவு, உங்களுடைய பரிசுத்தத்தில் நாங்கள் வாழ உதவி செய்யும். எங்களுக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்கள் பிதாவே, தயவு கூர்ந்து உங்களுடைய சித்தத்தை அறிந்து உங்களுடைய நீதியை அதிகமாக தெரிந்து கொண்டு நடக்க உதவி செய்யும் பிதாவே. இரக்கமுள்ள தேவனே, சகோதரருக்கும் அவர் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்காக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய தயவு இருந்தால் உங்கள் ஊழியத்தை செய்யவும் உங்களுக்காக பிதாவை அவங்க வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். சரீர சுகபலனை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய சித்தமானால் நாங்கள் மீண்டும் உங்களை துதிக்கத்தக்கதாக கூடி வர உதவி செய்யும். இயேசுவின் இனி நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. நம்ம ஒரு நித்தியமான ஒரு நோக்கம், நம்ம ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை பார்த்தோம், நீதியை பார்த்தோம், இரக்கத்தை பார்த்தோம், இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசியில் அவருடைய இருதயத்தை பார்த்து முடிச்சிருக்கோம். இங்கே தொடர்ந்து இப்போ இப்படிப்பட்ட பாடத்தை தான் படிக்கிறோம். தேவனுடைய சிருஷ்டிப்பினுடைய நோக்கமானது, அவருடைய நித்தியமான ஒரு குடும்பமானது தேவனானவர் உருவாக்குறார். மேலே இந்த உலகமானது இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ அதிகமான ஞானத்தை தேவன் அவருடைய ஞானத்தினால் உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருக்குது. கிரேக்க மொழியில், எபிரேய மொழியில் பார்த்திங்கன்னா அது ஒரு அழுத்தம் அப்படின்னு பார்க்குறோம். அது ஒரு நித்தியமான இருதயத்திலேருந்து தான் இப்படி வந்திருக்கு. ஒரு நித்தியமான ஒரு சர்ஃபேஸ், ஒரு நிலம். சரி, இங்கே நித்தியமான காரியம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய யோவான் 17:3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். சரி, இங்கே நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனானவர் ஒரு வழியை காண்பிக்கின்றார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அவர் அந்த கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவரும் இங்கே என்ன செய்கிறோம் என்றால் நாம் அறிய வேண்டும். ஆமாம், ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும்ன்றார். அவர் தான் நம்ம பார்த்துருக்கோம், அவர் தான் ஒரே தேவன். அவரை நாம் அறிவதற்கு ஆமாம் யார் அனுப்பியிருக்காரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும். அவரை அறிவதே ஜீவனா. இந்த ஜீவன் நாம் பிழைக்கிறதற்கு எதுவாக இருக்கு. நாம் சத்தியம் உள்ளவர். அப்போனா நாம் அவரை அறிவதற்கு அவரிடத்தில் என்ன இருக்கணும்? அவர் தான் நாம் ஜீவனை கொடுக்கிறார் என்றால் அவர் தான் சத்தியம் உள்ளவர். 1 யோவான் 5:20 சொல்கிறாரு, அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தருளினார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமாம், அவர் தேவன் தான். அவர் இயேசு ஒரு தேவனாக இருந்தார். இப்பொழுது அவர் யாராக இருந்தார்? பிறந்த பின்பு இயேசு இந்த பூமியில் பிறந்துட்டார். பிறந்த பின்பு பிதா அவருக்கு தேவனாக இருக்கார், பிதாவாக இருக்கார். இங்கே அவர் அந்த தேவன் நமக்கு என்ன கொடுப்பாரு? இப்போ அவர் என்னவா இருக்கார்? கர்த்தராக இருக்கார்.
உயர்பட்ச அதிகாரம் உள்ளவராக இருக்கார். நம்ம அதை நான் அறிக்கை செய்யணும் இல்லையா? தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறாரே. யோவான் புஸ்தகம் 3:17 உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தம்முடைய குமாரனை உலகத்திலே அனுப்பாமல் தேவகுமாரன் இருக்கார்ல, ஆமாம் அனுப்பிச்சிட்டார். அவர் அனுப்புனாருல்ல, அதை குறித்து சொல்கிறார். உலகத்துக்கு எதற்காக அனுப்புனாரு? கேள்வி. ஏன் அனுப்பணும்? கேள்வி. எதற்காக அனுப்பணும்? கேள்வி. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் பாருங்க. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக, உலகத்தை என்ன செய்யக்கூடாதா? அவங்களுக்கு மரணம், ஆவிக்குரிய மரணம். அவங்க நித்தியமான காரியம். ரெண்டு காரியம் இருக்குது ஆக்கினை அப்படின்னா. ஆக்கினை அவங்க வேதனை உள்ள காரியம். அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமை என்னாச்சு? அவன் உண்மையில்லாத இருந்ததுனால அவனுடைய மரணிக்கப்பட்டு அவன் ஆக்கினை அடைஞ்சிட்டான். ஆக்கினை நன்மை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அவன் என்ன செய்வான்? அவன் நன்மை செஞ்சுருக்கணும், தேவனுடைய வார்த்தையை செய்திருக்கணும், நீ கை கொண்டுருக்கணும். அவன் என்ன செய்யலை? நீதி செய்யலை. அதனால் அவனுக்கு என்ன? ஆக்கினை. அவனுக்கு வேதனையாக இருக்கான். இப்போ அவனுக்கு எங்கே இருக்குது? அந்த அதிக வேதனை படுறக்கூடிய இடத்துல அந்த நெருப்பாக இருக்கலாம். அவியாத அக்னின்னு சொல்கிற, அவியாத அக்னி, அந்த இடத்துல அவன் இருக்கிறான். இப்போ லாசரு எங்கே இருக்காரு? ஆபிரகாம் மடியில் இருக்கார், தேற்றப்படுறார். அவர் என்ன செஞ்சுருக்காரு? நீதியை செஞ்சுருக்காரு. இப்போ இவங்களும் அதே மாதிரி இயேசுவானவர் உலகத்தில் வந்தது காரணம், உலகத்தில் இருக்கிற மக்கள் சரி, ஒவ்வொரு சகோதரியும் சரி, அவருக்கு வந்தது நோக்கமானது, மெயின் நோக்கமானது என்ன? ரட்சிப்பு, ஒன்றிலிருந்து மீட்க வேண்டும். ஃபஸ்ட்டு அவர் ரட்சிப்பு அப்படின்னா ஒன்றிலிருந்து மீட்பது. யோவான் 17:25 நீங்கள் பார்க்கலாம். நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க? அறியாமல் தேவனை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்காரு, அவரை ஏற்றுக்கொள்ளலை. நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். இவர்கள் அறிந்திருக்கின்ற யார் இவர்கள் அப்படின்னா, இவர்கள் பின்பற்றக்கூடியவர்கள். இப்போ நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படி நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றான். சொன்ன உடனே அந்த 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 மனம் இருக்கு இல்லையா, தாழ்மை, மிக நிறையா அந்த நீடிய பொறுமையும் சரி, அந்த தாழ்மையும் சரி, ஆவியில் எளிமையும் சரி, அந்த ஒரு மனுஷனுக்குள்ளாக இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இவரை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவங்க. பெருமை உள்ளவர்கள் கிடையாது. பார்வையில் மேட்டுமையாக இருப்பாங்க, பேசுறது பயங்கரமாக பேசுவாங்க, பார்வை கூட மேட்டுமையாக இருக்கும். ஆனால் இவர்கள் ஒரு சிறு பிள்ளையை போல தனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு சுமந்து வராங்க. சரி, நமக்கு ஒரு நித்தியமான ஒரு நோக்கம் இருக்குது. தேவனுக்கு ஒரு நித்தியமான ஒரு நோக்கம் இருக்குது அவருடைய குடும்பத்தில், இல்லையா? எது அவருடைய குடும்பம்? அவங்கவுங்களுக்கு ஒரு குடும்பத்தை இந்த பூமியில் ஏற்படுத்தியிருக்கிறார், உண்மைதான். இதுவே ஆவிக்குரியவர்கள் நித்தியமான ஒரு நோக்கம் உடையவர்கள். அந்த பரத்திற்கு அடுத்தவைகளை, அங்கே நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, நித்தியமான ஒரு மாளிகை. அந்த மாளிகையில் நாம் என்ன இருக்கோம்? கற்களாக இருக்கும். அந்த கற்களானவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஜீவனாக இருக்கிறாங்க. இயேசுவை பின்பற்றி கொண்டு போகும் பொழுது நாங்கள் பார்க்கிறோம், பிதாவை அறிந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நித்தியமான ஒரு வாழ்க்கை. அவங்க ஒரு நித்தியமான ஒரு குடும்பம் இருக்கு. அவங்க இந்த குடும்பம் அவங்களுக்கு நித்தியமானது இல்லை, இங்கே இருக்கும். ஆனால் இந்த குடும்பம் விட்டுட்டு போயிடணும்னு சொல்லலை, எல்லாரையும் புறக்கணிச்சிருங்கன்னு சொல்லலை. ஏன் அப்படி அது சொல்கிறாங்க அப்படின்னா, முன்பு நாம் எதை செய்கிறோம்? பரலோகத்து நம்ம எதை தேடுறோம்? மேலான காரியங்களை நாம் தேட வேண்டியது இருக்குது. சரி, நம்ம அப்படி முன்பாக எல்லாத்திற்கும் நம்ம இயேசுவையும் தேவனையும் நாம் நிறுத்திட்டோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோம்? நாம் அங்கே பிதாவை கனம் செய்கிறோம். அதுக்காக இங்கே இருக்க மனுஷர்களையும் சரி, இங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தையும் சரி அவமானப்படுத்தக்கூடாது, இல்லையா? அது கிடையாது.
நாம் என்ன செய்யணும்? நீதி உள்ளவர்களாக நடக்கணும். அதற்கு தேவையான ஒரு காரியம் எல்லா சகல ஞானமும் சகல அறிவும். எப்படி அவர் அறிந்திருக்கிறார் பிதாவை? அவர் எப்படி இருக்கிறாரோ, பிதாவானவர் என்ன கற்பித்தாரோ அதை அறிந்திருக்கிறார். நேற்று நாம் பார்த்தோம், இயேசு. ஆமாம், இயேசுவானவர் என்ன கிரியை செய்ய கொடுத்தாரோ, என்ன கிரியை செய்ய கொடுத்தாரோ அதை அறிந்திருக்கிறார். ஒன்று செய்து முடிச்சாரு, ஒன்று செய்திருக்காரு. அப்படி வேறு ஆதியாகமம் 2:22 தேவனாகிய கர்த்தர் தம்மை மனுஷனால் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனினால் எடுக்கப்பட்டதினால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இங்க என்னன்னா, தேவனாகிய கர்த்தர் யாரு? தேவனாகிய கர்த்தர் தன் மாம்சத்தில் எடுத்த, அவருடைய மாம்சத்திலிருந்து எடுத்த விலா எலும்பு. ஆண்களுக்கெல்லாம் விலா எலும்பு கிடையாது, பெண்களுக்கு இருக்கு. பெண்களுக்கு அந்த விலா எலும்பை எடுத்து அந்த ஸ்திரீக்கு கொடுத்துட்டாங்க. அவருக்கு மட்டும் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. மற்றபடி பிறகு ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்காங்க. நம்ம இந்த 2 வசனத்துக்குள்ள 1லேருந்து பார்த்தீங்கன்னாவே 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் தான் இருக்கார், அவர் தான் மனுஷன். ஆதாமை உருவாக்கிட்டு தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனால் எடுத்த விலா எலும்பை, அந்த விலா எலும்பை எடுத்து மனுஷியாக உருவாக்கி, அந்த எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஆதாம் அவளுக்கு பேர் வைக்கிறார் பாருங்க, மனுஷனால நீ உன்னை எடுத்ததுனால மனுஷி என்று அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போதான் ஆதாம் ஏவாள் 2 பேர் இருக்காங்க பூமியில். இது ஏன் பார்த்தோம்னா, தேவன் சிருஷ்டிகர், தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நம்ம சொல்றோம் ஏதோ ஒன்று உருவாயிடுச்சு, ஏதோ ஒரு உயிரினத்திலேருந்து வந்துட்டோம், இப்படியே கால் வந்தது, மூக்கு வந்தது, கால் வந்துச்சு, அதுக்கப்புறமா உடம்பு வந்துச்சு, ஒன்றுன்னா எகிரி குடிச்சு தண்ணிக்குள்ளே போய் தண்ணியிலேருந்து பெருசாகி அப்புறம் அதுலேருந்து மனுஷன் வந்து குரங்கா வந்து அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னா, இது உலக ஞானம், பைத்தியமாக இருக்குன்றார் உலக ஞானம். இது கேட்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. தேவன் சொல்றாரு, இது நான் உண்டாக்கினேன்ற. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து இந்த இடத்தை சதையினால் அடைத்தார். எலும்பு எடுத்தார்ல, அந்த விலா எலும்பு எடுத்த உடனே என்ன ஆயிற்று? அது ஓப்பனாக தான் இருந்திருக்கு. அது விலாவில் எலும்பு எடுத்துட்டு அவர் உருவாக்கிட்டு திருப்பி என்ன செய்யறாருன்னா, அது ஒரு சதை வச்சு அதை அடைச்சிட்டார், மனுஷனுக்கு ஆதாமுக்கு அடைச்சிட்டார். அப்போ நம்ம இங்கே என்ன காண்றேன் அப்படின்னா, தேவன் சிருஷ்டிகர். இப்போ ஒரு நோக்கத்திற்காக ஆணையும் உருவாக்கிட்டாரு, பெண்ணையும் உருவாக்கிட்டாரு. இப்போ 2 பேருமே தான் இருக்கிறாங்க அந்த உலகத்தில். அப்புறம் அந்த மிருக ஜீவன்கள் இருக்கிறது. அப்போ தேவன் கட்டளையிடுறாரு, எல்லாவற்றையும் என்ன செய்கிற ஆண்டுகொள், எல்லாத்தையும் ஆளுகை செய்கின்ற. கடல் சரி, தரை சரி, தரையில் இருக்கிறது, வானத்தில் இருக்கிறது, பறக்கிறது, கடலுக்குள்ள இருக்குது, எல்லாத்தையும் தேவன் மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு. ஆமாம், அதில் உள்ளது எல்லாமே தேவன் சிருஷ்டித்தவரே கொடுத்தாருன்னா அது எப்படிப்பட்டது? அது உள்ளது எல்லாமே நமக்கு சொந்தமானது இல்லையா? நம்ம இப்போ தேச சட்டம்லாம் இருக்குது, அதை போய் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா சில விஷயங்கள்லாம் பாதுகாப்பப்பட்டதாக இருக்குது. தேவன் சொல்கிறாரு ஆதியில், இது நீ ஆண்டுகொள் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அதில் இருக்கக்கூடிய எல்லாம் யாருடையது? மனுஷன் ஆண்டு கொள்வதற்காக வைத்திருக்கிறான். சரி, இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, தேவன் ஒரு நித்தியமான நோக்கத்திற்கு ஏதுவாக குடும்பத்தை உண்டாக்கிறார். அப்போது இப்போ தான் நம்ம இங்கே படிக்கிறது தான் ஆரம்பமே, சரியா? அப்போ தான் உலகம் உண்டாயிருக்கு, இப்போ இல்லை, இதுக்கு முன்பு இப்போ தான் உலகம் உண்டாயிருக்குது. ஆதாம் ஏவாள், மிருக ஜீவன்கள், வானம் பூமி சுடர்கள் சகலத்தையும் உண்டாக்கிட்டார். இப்போது இவருக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுது. என்ன பிரமாணம்னா, சிருஷ்டிகர் கொடுக்குறார். யார் கொடுக்கணும்?
சிருஷ்டிக்கப்பட்டது கொடுக்கக்கூடாது, சிருஷ்டித்தவர் கொடுக்கணும், என்ன உண்டாக்கினவர் கொடுக்கணும். ஆதாமுக்கு கொடுக்குறாரு, என்ன சகலத்தையும் சாப்பிடு, ஆனால் இந்த விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காத, புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் பிரமாணம். அவர் என்ன போய் பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த ஸ்ரீயானவள் போயிட்டு அந்த பழத்தை பிரித்து சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டது இல்லாமல் அவனுடைய புருஷனுக்கும் கொடுத்துட்டாங்க, அவரும் சாப்பிட்டார். கண்கள் திறக்கப்பட்டது. நம்ம இதெல்லாம் பார்க்கலாம், 1லேருந்து 4, 5, 6க்குள்ளே நீங்கள் பார்க்க முடியாதுலாம். சரி, இங்கே அப்படிப்பட்ட ஒரு நித்தியமான ஒரு நோக்கம். இனிமேட்டு தான் தேவனானவர் என்ன செய்ய போகிறாருன்னா, உருவாக்க போகிறார். மனுஷனுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது தான் மரணம் இருந்தது, ஜீவன் இருந்தது இல்லையா? அப்போது ஆவிக்குரிய மரணம் ஒன்று இருந்துச்சு இல்லை அப்படின்னா அவன் மறிக்க தேவையே கிடையாது. அந்த பிரமாணத்தை நிமித்தமாக அவன் என்ன செஞ்சிட்டான், அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, தேவனுடைய பிரமாணத்தை மீறினதுனால அவன் மறித்து விட்டான், தேவனை விட்டு பிரிந்து விட்டான். இங்கே எந்த ஒரு சின்ன பழமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அதில் என்ன இருக்குது? பிரமாணம் தேவன் கொடுத்தாருன்னா அந்த பிரமாணத்தை மீறக்கூடாது. நான் முன்பு மேலே நம்ம பார்த்தது, இவ்வளோ அதிகமான காரியங்களை செய்த மனுஷங்க, தேவனுடைய உணர்ந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இல்லை. தேவனானவர் அவர்களை அப்படியே விட்டுறல, சும்மா விடலை. அவர்களுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்குறார் தேவன். அவர் நான் தான் தேவன் என்று அவருக்கு வெளிப்படுத்துறார். ஆமாம், அவருடைய பிரமாணத்தை இப்போ நான் கை கொள்ளலைன்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு அவருக்கு தெரியுது. இப்போ யாருக்கு? ஆதாமுக்கு தெரியும். அதனால தான் ஏதேம் தோட்டத்துக்கு வெளியே வந்தார் அவர் இல்லையா? ஏதேம் தோட்டத்துக்கு வெளியே வந்தார். ஏன்? பிரமாணத்தை கை கொள்ளாதபடி. சரி, அங்கே என்ன அங்கே நடக்குது அப்படின்னா, அவருக்கு போதிக்கிறாங்க. அவர் ஒவ்வொரு காரியங்களாக ஒரே ரத்தத்தினாலே இந்த உலகத்தை தோன்ற செய்தார். ஒரே ரத்தத்தினால் உலகத்தில் இருக்கிற எல்லோரும் ஒரே ரத்தத்தினால் உண்டானவர். இப்போ ஆதாமும் ஏவாளும் ஒரே மாம்சமும் அவங்க ஒரே சரீரமாக இருக்கிறாங்க இல்லையா? ஒரே மாம்சமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பிள்ளைகள், ஒரு குடும்பத்தில் என்ன இருக்கும்? வேலைக்காரர்கள் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, என்ன இருக்கும்? அப்பா அம்மா இருப்பாங்க இல்லையா? ஃபாதர் அண்ட் மதர் இருப்பாங்க. இது பூமிக்குரிய தகப்பன். இப்போ அந்த பிள்ளைக்கு இப்போ என்ன செய்யணும்? இப்போ ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு என்ன போதிக்கணுன்றார், வளர்க்கணுன்றார் அவர். அந்த பிள்ளைக்கு சகலத்தையும் எல்லா கற்பனைகளையும் அடிப்படையிலிருந்து இவர் தான் தேவன், இதுதான் ராஜ்யம், இதுதான் நித்தியம், இதுதான் ஞானஸ்தானம், இரக்கம், நாம் சீஷர்களாக இருக்கிறோம், நாம் அடிமையாக இருக்கிறோம், இயேசுவை தேவனை பின்பற்ற வேண்டும், நாம் மகிமைப்படுத்த வேண்டும் இல்லையா? சகல அறிவிலும், சகல இயேசு கிறிஸ்துவினுடைய அறிவிலும் அவருடைய இருதயத்திலும் வளர்க்கணும். பிரசங்கி 8:17 தேவன் செய்யும் சகல காரியங்களையும் நான் கவனித்து பார்த்து, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான், அதை அறியாமலும் என்று ஞானி என்றாலும் ஆனாலும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். இங்கே உணர்ந்து கொள்ளுதல், தேவனுடைய திட்டத்தை பற்றி மனுஷனுக்கு உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்படிப்பட்ட உணர்ந்து கொள்ளுதல் இல்லைன்னா தேவனுடைய திட்டத்தை குறித்து உணர்ந்து கொள்ளும், அது எடுத்துக்கொள்ள முடியாது, அந்த ஞானம் நமக்கு கிடைக்காது. தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நம்ம பார்க்குறோம். அவர் என்ன இயேசு மூலமாக எவ்வளோ கிரியை பண்ணியிருக்காரு, அப்போஸ்தலர்கள் மூலம் எவ்வளோ கிரியை பண்ணியிருக்காரு இல்லையா? சீஷர்கள் மூலமாக கூட கிரியை செய்திருக்காரு. அவங்க கூட தீர்க்க தரிசனம் பேசியிருக்காங்க, வியாக்கியானம் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ இது அந்த அன்போடு செய்திருக்காங்க. தேவன் செய்யும் சகல கிரியைகளையும் நான் கவனித்து பார்த்து, அதை பார்க்கிறதற்கு
தேவனுடைய கிரியையை நான் பார்க்கறதுக்கு ஆவிக்குரிய ஞானம் நமக்கு தேவை, அந்த பார்வை நமக்கு தேவை, ஆவியின் சிந்தை நமக்கு தேவை. சரியா? போதும் 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 போதும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மனுஷன் செய்யக்கூடிய எல்லா கிரியைகளையும் குறித்து அது தேவன் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நினைச்சான் அப்படின்னா காண முடியாது. ஏன்னா அதுக்கு தேவனுடைய உணர்ந்து கொள்ளுதல் தேவை. அது சாதாரணமாக இப்போ பார்க்க முடியாது. உலக ஞானமானது இதில் பிரயோஜனப்படாது. ஏன்னா இது தேவ ஞானம். தேவ ஞானமானது என்னன்னா, மனுஷ ஞானமானது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்ற இப்போ ஒரு உலக ஞானத்திற்கு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நீதிமொழிகள் 8:1 சொல்றாரு பாருங்க, ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? தேவ ஞானம். ஒப்புனா இப்போ உலக ஞானம் இருக்கு, தேவ ஞானம் இருக்கு. இந்த ரெண்டு பேருக்குமே சமமானவங்க யாரு? தேவனுடைய பார்வையில், விலையேற பெற்ற தேவனுடைய பார்வையில் யாரு ஒப்பானவங்க? ஞானம் உள்ளவன் தான், தேவனுடைய ஞானம் உள்ளவன். காரியத்தை தாற்பரியத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். ஆமாம், இது ஷைனிங் வர்றது கிடையாது. அவருடைய இருதயத்தின்படி மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை, அவனுக்கு அது என்ன மகிழ்ச்சியை போல் இருக்கு இல்லையா? மகிழ்ச்சியாக இருக்கு. அவன் கலங்க மாட்டான். தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டேன் என்று என்ன செய்வான் என்றால் சந்தோஷப்படுவான் இல்லையா? தேவ ஞானத்தை பிரசங்கிக்கும் பொழுது சந்தோஷப்படுவான். ஏனால் வெளியேற பெற்ற இவர் யாருக்கும் கிடைக்கல தேவனுடைய ஞானம். தேவனுடைய மனுஷன் யாரோ இயேசுவானவரை அறிந்து கொள்கிறோம். முன்னாடி நாம் பார்த்தோம்ல, நம்ம என்ன பார்த்தோம்? அப்புறம்னா இங்கே நீதி உள்ள ஒரு பிதா இருக்கார். அவரை தேவ ஞானம் இல்லாமல் இந்த உலகமும் சரி அறிய முடியாது. தான் சொல்றாரு யோவான் 17:25, நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீதியுள்ளவர் அவரு. அவர்கிட்ட அநியாயம் கிடையாது. அவர்கிட்ட எவ்வளவும் இருள் இல்லை, அறியாமை கிடையாது. அவர்கிட்ட பாவம் இல்லை. சரி, இப்படிப்பட்ட தேவனை சிருஷ்டிகரை உலகம் அறியவில்லை. அவங்களுக்கு யாரு தேவன் யாருன்னு தெரியல, தேடினாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஏனால் தேவன் ஞானம் இல்லை. சரி, உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். தேவன் இன்னார் தேவன் என்று நித்தியமான நோக்கத்தை குறித்து அறிந்திருக்கிறார். சரி, நான் உம்மை அறிந்திருக்கிறேன்னு சொல்றேன். அப்ப நம்ம யாரை பின்பற்றணுங்க? யாரை பின்பற்றணும்? நம்ம சிருஷ்டிகரை பின்பற்ற வேண்டும். அதற்கு நீதியுள்ள பிதா இருக்கிறாரு. அவரை நாம் அறிந்து கொள்வதற்கு தான் இயேசு வந்திருக்கார். என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அவரை பின்பற்றக்கூடியவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? பிதாவை அறிந்திருக்கிறார்கள். நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அறிந்திருக்க வேண்டும். தேவனை அறியவில்லை என்றால் யோவான் 5:44 சொல்றாரு, அவங்களுக்குள்ள அநேக விஷயங்கள் இருந்துச்சு. அவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அவங்க செப்பு குடங்களையும் சரி, அவங்க பாரம்பரியத்தின்படி சரி, அவங்க சுய ஞானத்தில் இருந்தாங்கன்னு சரி நம்ம பார்த்தோம். இயேசு வந்திருக்காரு, அவர் தான் மேசியா, அவர் வந்திருக்காரு, அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் மேலே பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி அவங்களுக்கு கிடையாது. யோவான் 5:44 நாங்கள் இந்த சமயத்தில் நாங்கள் பார்க்கும்போது, தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல், தேவனால் மாத்திரம் வரக்கூடிய ஒரு மகிமை, அந்த மகிமையை அவங்க தேடலை. ஒருவருக்கொருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? மகிமை, அவங்க சகோதரர் இருக்காரு, அங்கே ஒரு சகோதரர், ஒரு பரிசேயர் இருக்காரு, இன்னொருத்தர் ஒரு சதிசேயர் இருக்காரு, இன்னொருத்தர் அவரை பின்பற்றக்கூடியவர் இருக்காரு. நீங்கள் மோசையினுடைய ஆசனத்தில் இருக்காரு, நீங்கள் பெரியவர் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு, அவரை புகழ்கிறாரு. அப்போது இது நமக்கு மனுஷ மார்க்கமாக இருக்குது. பாருங்களேன், தேவனால் வரும் மகிமை, வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கு ஒருவர், அவங்க ஒவ்வொருக்கு ஒருவரே மகிமை பண்ணி மகத்துவத்தை அவங்க பேசிக்கிறாங்க, பெருமையாக பேசிக்கிறாங்க. அப்படின்னா அப்படி பேசாதீங்க. அவங்க சொல்கிறாரு அப்படி பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரு சோதனை வரும் பொழுது
நம்ம வந்து என்னை இப்படி சபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினச்சிங்களேன், நான் என்ன செய்வேன், என் சகோதரன் மத்தியில் நீ என்னை திட்ட அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்வோம், நான் வந்து அவரை பிரியப்படுத்த பார்ப்பேன் இல்லையா. என்னை திட்டவரை நான் பிரியப்படுத்தணும், இல்லைனா இன்னொருத்தரை நான் பிரியப்படுத்தணும். நான் பிரியப்படுத்தலைன்னா அங்கே என்ன இருக்குது, அங்கே அந்த அந்த பிரச்சனை அப்படியே தான் போயின்னு இருக்கும். இல்லை நான் மனுஷனை பார்க்கல, நாங்கள் என்ன பார்க்குறேன், இந்த கட்டளைக்கு கீழ்ப்படுகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடுகிறேன். அவர் எனக்கு கனம் செய்யத்தக்கதாக தேவன் மாத்திரம் எனக்கு கனம் செய்ய தேடுறாரு. மனுஷனை நான் பார்க்கல. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய பார்க்கக்கூடாது, அவங்களே மாற்றி மாற்றி நீங்கள் இப்படி நாங்கள் இப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகிமையை ஏற்றுக்கொள்ளாதீங்க. நீங்கள் நம்ம என்ன செய்யணும், மேலான காரியத்தை விசுவாசிக்கணும். தேவன் வந்து நமக்கு ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை வைத்திருக்க, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும். ஆமாம், நித்திய ஜீவன். நான் இப்போ உங்களுக்கு அது உடனே உங்களுக்கு கொடுத்துட்டாரா இல்லையா. நீங்கள் இப்போ இருக்கலாம், நாளைக்கே நீங்கள் மாற முடியும். நான் இப்படி இருக்கலாம், நாளைக்கே நான் மாற முடியும். கடைசி என் முடிவு பிறந்த முறையும் நான் தேவன் நித்திய ஜீவன் மேலே அந்த நம்பிக்கையை நான் பிடித்து கொண்டு அது என் கையில் தான் இருக்குது. நான் பிடிச்சிக்கணுமா, தேவனை எப்படி நான் பின்பற்றணும், நான் வந்து எப்படிப்பட்ட கிரியை உடையவனாக இருக்கிறேன்னு பாருங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். ஆமா, அது வரைக்கும் நீதியின் கிரியையை செய்யத்தக்கதாக நடப்பிக்கணும். நீதி எது நீதி, அவர் பிரமாணத்தின்படி செய்வது. அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அந்த கிரியை இருக்குல்ல, நித்திய ஜீவன் இன்டர்னல் ஒரு நித்தியமான ஒரு நோக்கம் இருக்குல்ல, அந்த கிரியை இருக்குல்ல, மனுஷகுமாரன் அவரு கொடுக்குறார், உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவனே முத்திரித்திருக்கிறார் என்று. முத்திரை அப்படின்னா பழைய பிரமாணத்தில் அந்த வார்த்தையான அர்த்தம் நான் சொல்றேன். அந்த முத்திரை அப்படின்னா ஒரு உறுதி இங்கிருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு உறுதி பண்ணுறாங்க, நிச்சயித்து, அதுதான் உறுதி சரிங்களா என்று. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுக்கேற்ற கிரியைனா என்ன, அந்த கிரியை தானே சொல்லணும். தேவனுக்கேற்ற கிரியை செய்யுங்க என்னன்னு சொல்றாரு. சரி, நீங்கள் அதை சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்கன்று. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியிலா இருக்கிறது. அனுப்பினவரை விசுவாசிக்கணும், அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சம்மதிக்கணும், யாரை போல ஏற்றுக்கணும். சரி, லூக்கா புஸ்தகம் 9:48 அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தமும் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்களுக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவன் பெரியவனாய் இருப்பான் என்றார். இங்க ஒரு சிறு பிள்ளை இருக்கு. அப்படி அந்த சிறு பிள்ளையை எப்படி ஏற்றுக்கொள்ளும் பாருங்க. என்ன கேட்குதோ இன்னொரு வேதவாக்கியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளை ஏற்றுக்கொள்ளுது. இங்கே பார்க்கும் பொழுது அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன் நன்மை செய்கிறான். ஏற்றுக்கொள்கிறவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லல. அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு தேவையான நன்மை ஆமாம் செய்கிறவன் யாருக்கு செய்கிறானா, என் நாமத்தின் நிமித்தமும் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை அவரே இந்த வார்த்தைக்கு கை கொண்டா என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினார் இல்ல பிதா, அவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லோருக்கும் எவன் சிறியவனாக இருக்கிறானோ, சிறியவனா நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நான் தான் என்னவா இருக்கணும், சிறியவனா இருக்கணும், எல்லாருக்கும் ஊழியம் செய்யணும். அவர் கொல்லும்படி வரலையே, இயேசு செய்யும்படி தானே வந்தார். அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். தேவ ஞானம் இல்லாமல் இருக்கும் பொழுது இங்கே அவருடைய நோக்கத்தை, தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக இருப்போம். ஆனால் தேவனுடைய நோக்கம் இருந்ததுன்னா நாம் தேவனுடைய குடும்பத்தோடு மேலே அவருடைய நித்தியமான அந்த ராஜ்யத்தில் அவர் சிருஷ்டிகர் என்பதை நம்ம அங்கே காணக்கூடியவர்களாக இருப்போம். இங்கேயும் காண்றோம், அங்கேயும் காணுவோம். இங்கே ஞானம் கூப்பிடுகிறது இல்லை,
புத்தி சத்தமிடுகிறதில்லை. ஏன் இல்லை? அது அது ஏதோ எங்கேயோ கிடக்குது அப்படின்றது கிடையாது. அது நம்ம தேட வேண்டியது இருக்குது, அதிகமாக கற்றுக்க வேண்டியது இருக்குது. நீதிமொழிகள் 1:20 பார்த்தீங்கன்னா, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது, அது சந்தடியில் உள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வாசிக்கிறது சொல்லுகிறார். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்தித்திருத்து தன் கொழுத்த 5 ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வாத்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. இங்க நாம் பார்க்கிறது என்னன்னா, ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுறது, வீதியில சத்தமிடுது. அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது, அதை நாம் தேடணும். நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, அது வெள்ளியை போல் தேடி புதையலை வெள்ளியை போலவும் புதையலை போலவும் நாம் நாட வேண்டியது இருக்கு. அதுக்கு நம்ம பிரயாசப்பட வேண்டியது இருக்கு. பிரயாசப்படணும்னு சொல்லிட்டு தேவன் அறிவிக்காத காரியங்களை நான் சொல்லலாமா? தேவன் அறிவிக்காத காரியங்களை என்னிடத்தில் அவர் எதிர்பார்க்கறது இல்லை. சரி, எதிர்பார்க்கலன்ற அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீ உபாகமம் 29:29, மறைவானவைகள் தம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். மறைவான இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இப்போ என்ன புரியுதுன்னு பாருங்க, உங்களுக்கு என்ன புரியுது? இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. மறைவானவைகள், தேவனுக்கு மறைவானவைகள், அவங்களுக்கு தான் இந்த பிரமாணம். இப்போ யாத்திராகவும் எண்ணாகவும் உபாகவும் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம், அதை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை நம்ம கை கொள்ள முடியாது. 4 புஸ்தகம் ஆதியாகமும் சரி பார்க்கலாம், அவர் சிருஷ்டிகர் என்று சொல்லு. 5 புஸ்தகம் மொத்தம், ஆதியாகமும் யாத்திராகமும் எண்ணாகமும் உபாகமும் லேவியராகமும் இப்படி தான் இருக்கு. இதெல்லாம் நமக்கு நம்ம பார்த்தது போல எக்ஸாம்பிள், ஒரு மாதிரியாக இருக்கு. சரி, இங்கே சொல்றாரு மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். மறைவானதுன்னா தேவனுடைய இருதயத்திலிருந்து இவ்வளோ ரகசியம் நம்ம பேசுகிறோம்ல, இதெல்லாம் அவருடைய இருதயத்தில் வெளிப்பட்டுது. அவருடைய இருதயத்தில் மறைச்சிருக்காரு பார்த்தீங்களா, அதை நம்ம ஆராயக்கூடாது. சில வார்த்தையை முடிச்சிருப்பார், அதை நம்ம ஆராயக்கூடாது. பாருங்க, தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்போஸ்தலர் 1:7 பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. சில ரகசியங்களை நம்ம சொல்லலாம். சில ரகசியங்கள் தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நம் இருதயத்தில் என்னவா இருக்க வாசமா இருக்கார், இதெல்லாம் மறைச்சிருந்துச்சு. தேவனானவர் வெளிப்படுத்திருக்காரு, அநேக விஷயங்கள் வெளிப்படுத்திருக்கார் ஞானத்தினால. இதை ஆராய்ச்சி செய்து நம்மளுக்கு சொல்றவங்களா இருக்கிறாங்க. சரி, அங்கே பார்க்குறாரு, சில விஷயங்கள்ல நம்ம கட்டுக்கதையெல்லாம் சொல்லக்கூடாது. இங்கே சொல்றாரு, ஆதீனத்திலேயே அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பெந்தகோஸ்துக்காரங்களாம் என்ன தான் பண்ணுவாங்க? பெந்தகோஸ்து இந்த ஆர்சிக்காரங்களாம், இயேசு இப்போ வராரு, இயேசு இப்போ வராரு, நாளைக்கு வராரு, 2055 வந்துடுறாரு, 2026 வந்துடுறாரு, 3000 வருஷம் எப்போ தொடுதோ அப்போ வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட்லாம் நான் இருக்கும்போது நான் கேள்விப்பட்டது 2000 வந்துடுறாருன்னு. நாங்கள் இந்த உலகம் அழிஞ்சிரும் 2000 வந்துடுறேன்னு. சரி, இப்போ சொல்கிற தேவன் இதெல்லாம் நம்ம அவங்க பார்க்குறாங்களா இல்லையான்னு தெரியல. அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும், ஆமாம், இந்த உலகம் எப்போ அழியும்னு தெரியாது. சரி, வேலையும், அவர் எப்போ வரப்போறாரு அந்த வேலை தெரியுமா? தெரியாது. அறிகிறது உங்களுக்கு அடுத்தது. இங்கே ரோமர் 11:33,
தேவனாகிய தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானம் அறிவு என்பவைகள் ஆகின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? ரோமர் புஸ்தகத்தில் பார்க்குறோம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம். அறிவு, அவர் எவ்வளோ அறிவுள்ளவர், அவர் எவ்வளோ ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் என்பவைகளை பற்றிய அளவு, ஸ்கெயில் சொல்கிறார். ஸ்கெயில் பர்சன்டேஜில் நம்ம பார்த்தோம். அது எப்படி இருக்க? பரவாயில்ல, அளவு பண்ணக்கூடாதுன்ற. எப்படிப்பட்ட அளவு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஞானம் உள்ளவர். அவர் எப்படி இருக்காரு? எந்த அளவில் இருப்பார்? நம்ம 100% இருக்கிற மாதிரி அவர் ஒரு 100 அளவில் இருப்பாரோ, ஒரு 60 அளவில். அது செய்யக்கூடாதுன்ற. ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் என்பவைகளின் ஆமாம், தேவனுடைய ஐஸ்வர்யமும் ஞானமும் அறிவும் என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். இதிலே சொல்லிட்டார் அவர் யாருன்னு. அதெல்லாம் நம்மளுடைய ஞானத்திற்கு அடுத்தது. நம்மளுடைய ஞானம் கிடையாது. இவ்வளோ பெரிய உலகத்தை உண்டாக்கினவருக்கு இந்த ஞானம் என்ன? பல கோடி இங்கேருந்து பல நாட்களுக்கு கடந்து போகிறாங்க. அவ்வளோ தூரம். அவ்வளோதான் மனுஷனுடைய அறிவு. ஆனால் தேவன் ஒரு வார்த்தையில் உண்டாக்குனாரு. அவ்வளோ பெரிய அறிவு வருமா? யாருக்காது? ஒரு மனுஷனுடைய உடம்புல இவ்வளோ அதிகமான ஞானத்தை வைத்திருக்காரு. இது யார் செய்ய முடியும்? நித்தியமானதில் ஒன்று வந்திருக்கு. சரி, அதெல்லாம் அளவு விடக்கூடாதுன்ற. நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள். அவர் எப்படிப்பட்டவர்? நியாய தீர்ப்பு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அளவு பண்ணக்கூடாதுன்ற. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருடைய அளவை ஆராய முடியாது. நமக்கு என்ன கொடுத்துருக்கோ அதுதான். அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார்? ஏதோ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐடியா வேணும், ஒரு ஆலோசனை வேணும் இதை செய்யறதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு மிஞ்சினவங்கிட்ட சொல்ல முடியாது. ராஜாவுக்கு சொல்லுவாங்க, ராஜாவுக்கு நல்ல புத்திமான்கள் சொல்லுவாங்க. புத்திமான்கள் இல்லாதவங்களும் யாரோ பெரியவர்கள்ட்ட கேட்பாங்க. தேவனுக்கே ஆலோசனைக்கார் யாருன்றார்? யாரும் கிடையாது. 1 கொரிந்தியர் 2:16 சொல்றாரு, கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக, நம்ம கர்த்தர் இருக்கார் இல்லையா, அவருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சித்தத்தையே அறிந்தவன் யார்? ஆமா, அவர் வெளிப்படுத்தின சித்தத்தை கேட்கல, அவர் செய்ய போறாருல, அவர் மறைவா இருக்குல்ல, அதெல்லாம் யோசிச்சு சொல்றாங்கல்ல, அது யாரு? எங்களுக்கே கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய சிந்தைக்கு விரோதமாக இருக்கிறது அவருடைய சிந்தனை இல்லை. ஆமாம், அவர்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கான். அப்போது கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாகவே ஒரு சிந்தை வரும்னா அது என்ன சிந்தை? அவருடைய சிந்தை கிடையாது. அப்போ என்ன சிந்தை? இப்போது இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை இது தமிழில் புரியாது, இங்கிலீஷில் புரியாது, கிரேக்கில் புரியாது, ஈப்ரூவில் புரியாது. நம்மளுக்கு புரியலன்னா நம்ம அது தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ புரியலன்னா நம்ம கிரேக்கு மொழி, எபிரேய மொழியில் இருக்குது. அதை பார்த்து அதோடைய அர்த்தங்களையும் அதோடைய வரிசைகளையும் நம்ம சொல்கிறோம். அப்போது இப்படிப்பட்டவங்க அவருடைய அறிவு, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாதவர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவருடைய சிந்தையில் இருந்து வராதவர்கள். 2 தீமோத்தேயு 3:16 தேவ வாக்கியங்களை எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. இங்கே தேவனுக்கு ஏற்ற போல வாழ்கிறாங்க இல்லையா, இப்போது சகல நன்மையும் செய்கிறாங்க இல்லையா,
அவங்களுக்கு ஏற்ற போல தான் இந்த வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய மனுஷன் என்ற மனுஷன். வேத வாக்கியங்கள் எல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா, எல்லா சகல அறிவையும் தேவனுடைய மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டு. அது எப்படி, ஒரு கேள்வி, அது எப்படி கொடுக்கப்படுது? இப்போ கொடுக்கப்படாது. ஏன்னா பரிசுத்தனுடைய ஆவி கொடுக்கப்படக்கூடிய அந்த செயல், இது தேவனால் அனுப்புறாருல்ல, அந்த கொடுக்குறாரு இல்லையா, அந்த வாக்கியங்கள், ஒவ்வொரு தேவனுடைய வாக்கியங்கள் எழுதப்படக்கூடியது அது இல்லை. ஏன்னால் முழுமையாக கொடுக்கப்பட்டுருச்சு, தேவனுடைய ஆவியினால ஏவப்பட்டு கொடுக்கப்பட்டுருச்சு, தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறதுன்ற. இப்பொழுது அப்படி இல்லை. அப்போ அந்த ஆவி எதற்காக கொடுக்கப்பட்டது? தேவனுடைய வாக்கியங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது? சகல சத்தியத்தையும் கொடுக்கணும், தேறனவனாக இருக்கணும், எந்த நற்கிரியும் செய்யத்தக்கதாக. நற்கிரினா நன்மை. ஆமாம், அந்த சிறியவனுக்கு அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்மை, தேவனுடைய வார்த்தையை கொடுக்கக்கூடிய நன்மை. தேவனுடைய வார்த்தையை விட ஏதாவது நன்மை வேணுமா? தகுதி உள்ளவர்களாகவும் இருக்கும்படி. அப்போ இப்படிப்பட்ட நீதியுள்ள வார்த்தைகள் எல்லா வார்த்தையும் கிடையாது. நீதியா இருந்துச்சுன்னா அது என்னென்ன செய்து பாருங்க. அவைகள் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புகிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கு சொல்றாரு. 1 தீமோத்தேயு 6:11 ஒரு மனுஷன் இருக்கார். நீயோ தேவனுடைய மனுஷனே. ஆமாம், தேவனுடைய மனுஷன். இவைகளை விட்டோடி நீதியையும், அந்த மனுஷன் எப்படி இருக்கான்? சுய சித்தத்தினால இருக்கிறான். நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நம்ம எதுலெல்லாம் வளரணும்? நீதியில் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், தேவ பக்தியில் வளரணும், பொறுமையில் வளரணும், அன்பில் வளரணும், சாந்த குணத்தில் வளரணும். இப்படி என்ன செய்யணுமா? அடையும்படி நாடு. நம்ம எதை செய்யணும்? அப்போ நாம் தேவனுக்கு ஏற்றவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ நித்தியமான நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, நித்தியமான ஒரு வாழ்க்கையை தேவனானவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதற்கு இப்படிப்பட்ட ஒரு ஞானம் தேவன் சிருஷ்டிகர். தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை இந்த உலகத்தில் இருக்கும் முழு குடும்பத்தினால கொடுக்குறார், சகோதரனால கொடுக்குறாரு இல்லையா, சகோதர சகோதரிகளால், உண்மையுள்ள சகோதரர்களால கொடுக்குறாரு, குடும்பத்தினால கொடுக்குறாரு. இரக்கமுள்ள தேவன் நம்மளை அவருடைய தூதர்களாலே பாதுகாக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ பாதுகாக்கிறாரு, பிதாவை பாதுகாக்கிறார் நம்ம இல்லையா. நம்ம எந்த அளவுக்கு சோதிக்கப்படணும், எவ்வளோ அதிகமாக பாடுபடணும் அவருக்கு தெரியும். நாம் எந்த விஷயத்துக்கும் இம்மைக்காக நாம் கவலைப்படக்கூடாது. நம் நித்தியமான நோக்கத்தை எதிர்பார்க்கணும். சரி, ஜெபம் பண்ணலாமா? பரலோகத்தில் வாசமாயிருக்கின்ற எங்கள் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, நீதி உள்ளவரே, உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் வளரத்தக்கதாக உங்களுடைய இரக்கத்திலும் அன்பிலும் நீடிய பொறுமையிலும் பரிசுத்தத்திலும் வாழத்தக்கதாக உதவி செய்யும். நீதி உள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உங்களை துதிக்கத்தக்கதாக இந்த நாவலை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு சுகபலனை கொடும் பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்கள் மகத்துவம் பெரிது. இரக்கமுள்ள எங்கள் ராஜாவே, நீங்கள் பரிசுத்தர். உங்களை துதிக்கவும் எப்பொழுதுமே உங்களை மகிமைப்படுத்தவும் தயவு கூர்ந்து எங்களுக்கு ஞானத்தை கொடும், அறிவை கொடும், உணர்ந்துகளை கொடும் பிதாவே. நீங்கள் பரிசுத்த அந்த காரியங்களை பிதாவே, உங்களுடைய மனுஷன் எவ்விதமாக வளரணும் என்றும் நீதி, இரக்கம், தயவு பிதாவே, பொறுமையிலும் தேவ பக்தியிலும் பிதாவே நாங்கள் அதிகமாக விருத்தி அடைய அவங்க வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. நாங்கள் பாவம் செய்யாதவர்களாக இருந்து நாங்கள் பிதாவே பாவத்திலிருந்து நாங்கள் எடுத்து நிற்கவும் பிதாவே உங்களுடைய சித்தம் செய்யத்தக்க தயவு செய்து உதவி செய்யும் பிதாவே. எங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய குமாரனுடைய பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு ஆசீர்வதியும் பிதாவே. இரக்கமுள்ள தேவனே, அவங்களை பாதுகாத்து கொள்ளும். எங்கள் தேவனே, எங்களுக்கு என்ன தேவையோ, என்ன
சோதனையோ நீங்கள் அறிந்திருக்கிறீர், அதை கொடுக்கிறீர். எங்களுக்கு புரோஜனகரமாக இருக்கத்தக்கதாக தயவுசெய்து உதவி செய்யும் பிதாவே. எங்களுக்கு பணத்தேவையை கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்களுடைய தயவு இரக்கம் என்னதென்றும் அறிந்து கொள்ள உதவி செய்யும் பிதாவே. இன்னும் இந்த ஓமில் இருக்கக்கூடியவர் எல்லோரும் உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, எங்களை பாதுகாத்துக்கொள். உங்களுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் பிதாவே, எங்கள் அப்பா அம்மா சகோதரர்கள் ஒவ்வொருவரும் நித்தியமான நோக்கத்தை அறிந்து கொள்ளவும் அவர்கள் ஜீவனும் சுகபலனோடு வாழத்தக்கதாக உதவி செய்யும். இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் பரிசுத்தராக இருக்கின்றீர். உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்களுக்கு தேவையான உங்கள் ஊழியத்தை கொடும். தயவு கூர்ந்து அவங்க கையின் கிரையை ஆசீர்வதியும் பிதாவே. இதோ நீதி உள்ள ஒவ்வொரு சகோதரிகளுக்காக உங்களுடைய தயவு செய்ய, உங்களுடைய இரக்கத்தை செய்ய, பரிசுத்தத்தில் நடக்க உதவி செய்யும் பிதாவே. உங்களுடைய தயவானால் அவங்களை பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் பிதாவே உங்களுடைய சித்தத்தை செய்யத்தக்கதான இருதயத்தை கொடும் பிதாவே. உங்கள் வேத வாக்கியம் எதற்காக கொடுக்கப்பட்டது பிதாவே? தேவபக்திக்கு ஏற்ற போல அழைக்கப்பட்ட அந்த நோக்கத்தை அவர்கள் செய்யத்தக்கதாக உதவி செய்யும் பிதாவே. இரக்கமுள்ள தேவனே, நீங்கள் தாம் சகோதரனுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய மனைவிக்கும் நீங்கள் தாமே சுகபலனையும் ஞானத்தையும் உங்கள் ஊழியத்தையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். உங்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக இருதயத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும்படியாக வேண்டி செய்கின்றோம். நீ யாவரையும் பாதுகாத்து நீங்கள் தாமே உங்கள் குமாரன் சொன்னதை போல எங்களை காத்துக்கொள்ளும்படியாக வேண்டி செய்கின்றோம். இந்த விண்ணப்பத்தை உங்கள் குமாரனும் எங்கள் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே.